நடைபெறுகின்ற விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளர் திரு சி அன்புமணி அவர்கள் இன்று வேட்புமனு தாக்கல் செய்திருக்கின்றார். நிச்சயமாக எங்கள் கூட்டணியின் வேட்பாளர் அன்புமணி அவர்கள் மிகப்பெரிய வெற்றியை பெறுவார். இந்த தேர்தலில் போட்டி பணத்தை மட்டும் நம்பி இருக்கின்ற ஆளும் கட்சி திமுகவிற்கும் மக்கள் பலம், பாட்டாளிகள் பலம், விவசாயிகள் பலத்தை வைத்திருக்கின்ற தேசிய ஜனநாயக கூட்டணி எங்கள் கூட்டணி வேட்பாளர் அன்புமணி 10 ஆளும் கட்சி அமைச்சர்கள் இங்கேயே தங்கி அவருடைய அதிகாரங்கள் எல்லாம் தவறாக பயன்படுத்தி இப்பொழுதே வாக்காளர்களுக்கு எவ்வளவு பணம் கொடுக்கலாம், எப்படி அவர்களை வாங்கலாம் என்றெல்லாம் சமீபத்தில் நடந்த ஈரோடு இடைத்தேர்தலை போன்று செய்யலாம் என்று எல்லாம் கனவில் இருக்கின்றார்கள். அது விக்கிரவாண்டி தொகுதியில் நடைபெறாது. காரணம், இது எங்களுடைய பகுதி, எங்களுடைய தொகுதி, நாங்கள் பலமாக இருக்கின்ற தொகுதி. கடந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் பெண்ணாகரம் ஃபார்முலா, இப்பொழுது நீங்கள் பார்க்க இருக்கிறீர்கள் விக்கிரவாண்டி ஃபார்முலா. பெண்ணாகரம் ஃபார்முலாவிலே களத்திலே இறங்கி வீடு வீடாக சென்று மக்களிடம் வாக்குகளை சேகரித்து அங்கே 2வது வந்தாலும் உண்மையான வெற்றி எங்களுக்கு தான் கிடைத்தது. அதே போன்று இந்த தேர்தலில் எங்கள் கூட்டணி பலமாக இருக்கின்ற இந்த பகுதி மக்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கத்தில் இருக்கின்றார்கள். விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி உலோகாலமாக ஆண்டு கொண்டிருக்கின்ற ஆளும் கட்சி. இந்த தொகுதியில ஒரே ஒரு தொழிற்சாலை, அதுவும் அந்த கரும்பு தொழிற்சாலை, சக்கராலை. இது 1970லயோ 72லயோ வந்தது. இன்னைக்கு 300 பேர் வேலை செய்யறாங்க. இதை தவிர இவ்வளோ அமைச்சர்கள் வந்தார்கள், போனார்கள், இப்ப இருக்கின்றார்கள். தமிழ்நாட்டிலே இந்த தொகுதி மிக 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 பின்தங்கிய ஒரு தொகுதியாக இருந்து கொண்டிருக்கிறது. இவ்வளவு அமைச்சர்கள் இருந்தோம், ஆளுங்கட்சி இருந்தோம், இந்த மக்களுக்கு என்ன செய்தார்கள் என்று மக்கள் கேட்கின்றார்கள். நாங்களும் கேட்கிறோம்.